ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சம்மந்தமாக கவர்மெண்ட் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதில் என்னென்ன சலுகை எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தேசிய ஓய்வூதிய திட்டத்திலேருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறுற மத்திய அரசு ஊழியர்களுக்கான சலுகைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு மத்திய சிவில் சர்வீஸ் விதிகள் சம்பந்தமா ஒரு புது அப்டேட் ஆனது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த புது விதிகள் சம்பந்தமான அறிவிப்பை ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அக்டோபர் 2ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கு, அதாவது 20 ஆண்டுகள் வேலை செஞ்சு விருப்ப ஓய்வு வாங்குறவங்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் தான். மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் 25 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை பார்க்குற பட்சத்தில் தான் அவங்களுக்கான முழு சலுகையும் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஆனால் 20 வருஷத்துக்கு மேலே 25 வருஷத்துக்குள்ளே இடையில விருப்ப ஓய்வு வாங்குறவங்களுக்கான இந்த சலுகைகள் அப்படிங்கிறது உறுதியளிக்கப்பட்ட விகிதசார அடிப்படையில் தான் அவங்களுக்கான சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற இந்த அறிவிப்பில் 20 வருஷத்துக்கு மேலே விருப்ப ஓய்வு வாங்குற ஒரு ஊழியருக்கு விகிதசார அடிப்படையில் கணக்கிட்டு அவருக்கான ஓய்வூதியம் மற்றும் சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது அவர் என்னைக்கு விருப்ப ஓய்வு வாங்குறாரோ அந்த நாள்லேருந்தே பொருந்தும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே பார்த்து விருப்ப ஓய்வு வாங்குறவங்களுக்கு இந்த சலுகைகளும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு 6 மாத பணிக்கும் இடையில அவங்களுக்கு இந்த அகவலைப்படி அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓய்வுக்கான பணிக்கொடை, விடுப்பு எடுத்த காலத்தை பணமாக்குறதுக்கான அந்த சலுகை எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த குழு காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது. இந்த சலுகையும் இதில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி விருப்ப ஓய்வு வாங்குற மத்திய அரசு ஊழியர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, லீகலாக அவங்க யாரை மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை அவங்களோட ஹஸ்பண்டுக்கோ அந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த புதிய விதியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சலுகைகள் எல்லாமே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செஞ்சு அதில் 20 வருஷத்துக்கு மேலே இருந்து விருப்ப ஓய்வு வாங்குறவங்களுக்கு பொருந்தும். மத்திய அரசோட புதிய விதியப்படி ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறவங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஆர்எஸ் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். ஆனாலும் முழுமையான உறுதி செய்யப்பட்ட தொகை உங்களுக்கு வேணும்னா, அதாவது முழுமையான சலுகைகளும் வேணும்னா, நீங்கள் 25 வருஷம் பணி நிறைவு செஞ்சுருக்க வேண்டியது அவசியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் என்பிஎஸ்லேருந்து நீங்கள் யூபிஎஸ்க்கு மாறினா ஒரே ஒரு முறை மட்டும்தான் மாற முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது செப்டம்பர் 30. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதாவது நீங்கள் என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே இதை செய்யணும். ஒருவேளை விருப்ப ஓய்வு வாங்குறவங்களா விஆர்எஸ் வாங்குறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த விருப்பத்தை நீங்கள் தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும். இந்த அறிவிப்பை ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நல அமைச்சகம் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் சம்மந்தமான இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.